எங்கடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். நம்ம வந்து படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஐடியா வந்திருக்கும், இதான் படம், இதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம நாட்டில் இவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில பிடிஎஸ்லாம் பார்க்கும்போது, ஷூட்டிங் இடமெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏரியாப்பா அப்படிங்கிற ஃபீல் வந்திருக்கும். இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ படத்தை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க மெஜஸ்டிக் சிட்டியில். அந்த டீமோடு சேர்ந்து நாங்களும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். படத்தில் நடிச்சு எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பரிச்சயமான, நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும், சீதகாதி படங்களில் நடித்த ராஜ்குமார் அவருமே கூட வந்திருக்காரு. அவரோட சேர்ந்து அந்த படங்களோட சேர்ந்து நம்மளுமே படம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து படம் பார்த்துருக்காங்க. படத்தை பார்த்தவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, படம் எப்படி இருந்தது, மெயினாக வந்து இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே அடுத்து உங்களுக்காக வரப்போது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் ஆக்டர் ராஜ்குமார் பேசுகிறேன். இங்கே இலங்கையிலேருந்து கொழும்புல வந்து இரானி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாம் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக இந்த படம் இருக்குது. ப்ளீஸ் கம், தேட்டரில் வந்து படம் பார்த்து எங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். වනක්කම් මම ජයනි වීරසිංහ ඉරානි ෆිල්ම් එකේ ලතා මම ඇත්තටම අද හරිම සතුට දවසක් ෆිල්ම් එක මුලින්ම බැලුවේ අපි අද. මම ඔයාලට ආරාධනා කරනවා එන්න ඉරානි ඔබේ ළඟම තියෙන සිනමා ශාලාවට ගිහින් ඉරානි නරඹන්න. ඒ වගේම කමෙන්ට්ස් අපිට ලබා දෙන්න. Thank you. මමයි ජගන් තමයි මේ ෆිල්ම් එක ආරම්භ කරන්න මූලිකත්වය උනේ. මොකද ජගන් ඇවිල්ලා ඉන්දියාවේ, මම ශ්‍රී ලංකාවේ. ඒතර අපි දෙන්නා කතා කරා ඉන්දියාවේ අපි නළුවෝ සහ ශ්‍රී ලංකාවෙන් කට්ටිය ක්‍රූ එක සම්බන්ධ කරන තමයි මේ ෆිල්ම් එක අපි හදුවේ ඉරානි. අද ඒ ප්‍රතිඵලය තමයි මේ තියෙන්නේ. අයිබන්, මම රංගන ශිල්පී අනිල් ජයසිංහ. ඇත්තටම අපේ දමිළ සහෝදරයන්ට සහෝදරියන්ට විශේෂ චිත්‍රපටියක් තමයි මේ ඉරානි චිත්‍රපටිය. අපේ රාජ්කුමාර් ප්‍රධාන චරිත රංගපාන, මමත් ඒකේ තුන්වෙනි රෝල් එක තයාගු කියලා චරිතයක් මම කරන්නේ. ඇත්තටම මේ චිත්‍රපටියේ සුවිශේෂ චිත්‍රපටියක්. ஹலோ, நான் ஹரி. நான் வந்து இரானி படத்தில் வந்து ராஜ் அங்கிளோட நடித்தவர். ஆனால் இது வந்து ரொம்ப என்ஜாயபிளாக ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ. எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் இந்த படம் பார்க்க வந்தேன். பட் ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் மீட் பண்ணி உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.